மணிப்பூரில் மொபைல் இணைய சேவைக்கான தடை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மற்றும் மெய்தே பிரிவினருக்கிடையே கடந்த ஆண்டு மோதல் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்கும் வகையில் மொபைல் இணைய சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. இணைய சேவைக்கான தடை வரும் 20ஆம் தேதி வரை மேலும் 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதே நேரம் ஊரடங்கில் நேற்று அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை தளர்வு அளிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். இம்பால் மேற்கு மாவட்டத்தில் காவல்துறை வாகனங்கள் மீது கற்களை வீசி சிலர் தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட எஸ்பி சிவகாந்தா தெரிவித்தார். வன்முறையில் தனது வாகனம் சிக்கிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இளைஞர்களை அமைதிப்படுத்துமாறு மூத்த சமூக தலைவர்களை எஸ்பி சிவகாந்தா கேட்டுக் கொண்டார். கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை எடுத்து பரப்பியது இவர்தான் என இந்த விவகாரத்தால் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட சதீஷ் தகவலை வெளியிட்டுள்ளார். வீடியோ எடுத்தது யார் என்பது குறித்து அவர் கூறிய விளக்கத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அமைச்சரை சந்திச்சு அவர் பேசும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்தது 4 பேர் மட்டும்தான். முக்கியமான இருக்கக்கூடிய அந்த 3 பேர் அந்த வீடியோல இருப்பாங்க. அப்ப நீங்களே யோசிச்சுக்கீங்க அந்த வீடியோ எடுத்தது யாரா இருக்கும்னு. என்னை பலிகடா ஆக்கி இருக்கிறாங்க அபாண்டமா குற்றச்சாட்டு பண்ணி. கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்ட ஜிஎஸ்டி குறைதீர் கூட்டத்தில் பேசிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன், இனிப்பு காரத்திற்கு ஜிஎஸ்டி வேறுபாடால் சிரமங்களை சந்திப்பதாக முறையிட்டார். ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இது பெரும் விவாதமான நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனை தனியார் நட்சத்திர விடுதியில் தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் உணவக உரிமையாளர் சீனிவாசன். அப்போது அவர் மன்னிப்பு கேட்டதை அவருக்கே தெரியாமல் வீடியோ பதிவு செய்ததுடன் அதை பொதுவெளியில் பரப்பியது கடும் சர்ச்சையானது. மேலும் இந்த வீடியோவை எடுத்து பரப்பியது யார் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலையில் பாஜகவில் சிங்காநல்லூர் மண்டல தலைவராக இருந்த சதீஷ் திடீரென கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் தனக்கும் அந்த வீடியோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் யார் பரப்பியது என வாட்ஸ்அப் குழுவில் கேள்வி எழுப்பிய ஒரே காரணத்திற்காக நீக்கப்பட்டதாகவும் சதீஷ் விளக்கம் அளித்துள்ளார். ஓபன் பண்ணதிலிருந்து என்னுடைய மூஞ்சி அங்க இருக்கிற சிசிடிவியில் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், தாராளமா பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அவ்வளவு வசதியான ஆளெல்லாம் கிடையாது. அங்கே போய் காஃபி குடிக்கிற கூட ஆளெல்லாம் கிடையாது. அங்கே போய் நான் வீடியோ எடுக்கிறக்கோ ரிலீஸ் பண்ணுறக்கோ எந்த வித ஒரு பர்சன்டேஜ் இருந்துன்னா கூட நான் யாருக்கிட்ட வேணாலும் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க தயார். என்னை பலிகடா ஆக்கி இருக்கிறாங்க அபாண்டமா குற்றச்சாட்டு பண்ணி. மேலும் சீனிவாசன் மன்னிப்பு கேட்டபோது அங்கு யார் யார் இருந்தது என்ற விவரத்தையும் உடைத்துள்ளார் சதீஷ். மத்திய அமைச்சரை சந்திச்சு அவர் பேசும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்தது 4 பேர் மட்டும்தான். ஒன்று மத்திய அமைச்சர், 2வது தெற்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அக்கா, 3வது அன்னபூர்ணா ஓனர் திரு சீனிவாசன், 4வது மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், ஜெய ரமேஷ்குமார். இதுல 3 பேர் நீங்களே எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த முக்கியமான இருக்கக்கூடிய அந்த 3 பேர் அந்த வீடியோல இருப்பாங்க. 4வதா இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான், ரமேஷ்குமார் மட்டும்தான் அந்த வீடியோவில் இல்லை. அப்போ நீங்களே யோசிச்சுக்கீங்க அந்த வீடியோ எடுத்தது யாரா இருக்கும்னு, யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு. வீடியோ விவகாரத்திற்கு காரணமான ரமேஷ் மீது கட்சியின் மாநில தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சதீஷ் வலியுறுத்தியுள்ளார். மது ஒழிப்பு மாநாட்டில் பாமக மற்றும் பாஜகவை புறக்கணிப்பது ஏன் என திருமாவளவன் விளக்கம் அளித்த நிலையில் இரு கட்சிகளும் விசிகாவை கடுமையாக சாடியுள்ளன. இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம். தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். பாஜகவை பத்தி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. விசிக சார்பில் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டை வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடத்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் திட்டமிட்டுள்ளார். இதற்கான வேலைகளில் விசிக மும்முரம் காட்டி வரும் நிலையில் இந்நிகழ்ச்சிக்கு யாரையெல்லாம் அழைப்பது என்ற விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சினை கிளம்பியது.
மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என திருமாவளவன் கூறியது மாநாட்டுக்கான அழைப்பை தாண்டி வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்காகவும் பலராலும் பார்க்கப்பட்டது. விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு திமுக விசிக இடையேயான கூட்டணியில் விரிசல் விழுந்துள்ளதா என்ற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுப்பியது. ஆனால் இதனை மறுக்கும் திருமாவளவன் மாநாட்டுக்கும் தேர்தல் கணக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தொடர்ந்து கூறி வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, மாநாட்டில் யாருக்கெல்லாம் அழைப்பில்லை என திருமாவளவன் கூறிய விஷயம் அடுத்து பேசு பொருளானது. அதற்கு காரணம் பாமகவையும் பாஜகவையும் அவர் புறக்கணித்தது. புதிதாக கட்சி தொடங்கிய விஜயின் தாவேகவை கூட இதில் பங்கேற்கலாம் என அறிவித்திருந்த திருமாவளவன் பாமகவையும் பாஜகவையும் மட்டும் புறக்கணித்தது ஏன் என கேள்விகள் எழுந்தன. இதற்கு பதிலளித்த அவர் சாதியவாத மதவாத கட்சிகளுக்கு இடமில்லை என விளக்கமளித்துள்ளார். அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. திமுக மற்றும் அதிமுகவை அழைத்ததற்கான காரணத்தையும் விளக்கினார். மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும். இந்நிலையில் திருமாவளவனுக்கு பதிலளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மது ஒழிப்பில் பாமக PhD என்றால் விசிக்க வரும் LKG தான் என்றார். இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அது நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. அதேபோல பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் திருமாவளவனை கடுமையாக சாடியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. இப்படியாக விசிக பாமக பாஜக இடையே வார்த்தை போர் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. மது ஒழிப்பு பற்றிய மாநாடு அது தொடர்பான விவாதங்களை மக்களிடையே எழுப்புவதற்கு பதிலாக கூட்டணி கணக்கு கட்சிகளுக்கு இடையேயான மோதல் என திசை திருப்பப்பட்டுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விசிக கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறுகிறது. திமுக அரசுக்கு எதிராக கூட்டணி கட்சியே போராட்டத்தை அறிவித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசியது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பில் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆகிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.